everyone, welcome to சுவை சமையல். இன்றைக்கி நம்ம மின்ட் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம சிக்கன் எடுத்தாலே நம்ம வீட்டில் இருக்க மசாலாஸ் போட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணி 65 பண்ணுவோம். இந்த மின்ட் சிக்கன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு வாட்டி சிக்கன் எடுக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நான் நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மின்ட் சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 6 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி, 6 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 சிக்கன் லெக் பீஸை நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த லெக் பீஸில் நல்லா மசாலாலாம் ஊறணுன்றதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீரல் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண சிக்கனை நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெயை ஒரு கடாயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு சிக்கனும் நல்லா மசாலாவோட ஊறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். போட்டுட்டு உடனே திருப்பிடாதீங்க, அந்த அடியில் உள்ள மசாலாலாம் அப்படியே கடாயில் ஒட்டிக்கும். கொஞ்சம் நேரம் விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். மேலே இருக்க மசாலாலாம் கொஞ்சம் வேகாது, அதுக்காக இந்த மாதிரி சூடான எண்ணெயை அது மேலே கரண்டியில் கொஞ்சம் அள்ளி அள்ளி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போடும்போது மேலே இருக்க மசாலாலாம் நமக்கு கொஞ்சம் நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு மேலே. இப்போ நம்ம திருப்பிடலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மின்ட் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. மசாலாலாம் எதுவுமே உதிரலை. நான் சொன்ன அளவு இன்க்ரீடியன்ஸை அப்படியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்லா பர்ஃபெக்டாக வரும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Happy eating.